வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பாடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 3வது பாடம் ஒளியியல் அப்படிங்கிற பாடத்திலிருந்து எடுத்துக்காட்டு மற்றும் பயிற்சி கணக்குகள் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வித் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட. சரிங்களா? ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான பாடம் இந்த ஒளியியல் அப்படிங்கிற பாடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பாடம். இந்த லெசன்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினாவது எக்ஸாமில் டெஃபினட்டாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணக்கீடு 1, கோளக ஆடி ஒன்றின் வளைவு ஆரம் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் குவிய தொலைவினை காண்க. ஓகேங்களா? ஸோ வளைவு ஆரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆர் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அதோட குவிய தொலைவு எஃப் வந்து என்ன? ஓகேங்களா? ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஸோ எஃப் வேணும் அப்படின்னா அந்த எஃப் ஆனது வளைவு ஆரத்தின் பாதிக்கு வந்து நமக்கு எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்கள் வளைவு ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணும். ஓகே, எஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா குவிய தொலைவு. ஸோ கீழே 2 போட்டுக்கோங்க. இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். இந்த 0 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ எஃப் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? ஓகேங்களா? ஸோ ஒரு கோளக ஆடி அப்படின்னா அது குழியாடியாகவும் இருக்கலாம் அல்லது குவியாடியாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் வந்து குழியாடி எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து வளைவு ஆரம் 6. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலும்பாங்க. ஓகேங்களா? ஆடி மையம் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த எஃப் ஆனது இந்த ஆர்லேருந்தும் சரி இந்த பியிலேருந்தும் சரி நமக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா ஆர் வேணும் அப்படின்னா 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த். ஓகேங்களா? ஆர் ஈக்குவல் டு 2எஃப் இதுதான் வந்து ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சம்ஸ் வந்து ஈஸியாக போட்டலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. சரிங்களா? அடுத்த வீடியோ. ஸோ அடுத்த சம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணக்கீடு 2, கோளக ஆடி ஒன்றின் குவிய தொலைவு. ஓகேங்களா? ஸோ எஃப் தான் கொடுத்துட்டாங்க 7 சென்டிமீட்டர் எனில் ஆடியின் வளைவு ஆரம் ஆர் வந்து என்னன்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஆர் ஈக்குவல் நமக்கு என்ன வரும்? 2எஃப் வரும். ஓகேங்களா? ஸோ எஃப் என்ன கொடுத்துருக்காங்க? 7 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 × 7 நமக்கு என்ன வரும்? 2 நமக்கு 14. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே பேசிக் கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம்ஸ் ஒன்றுக்கொன்று இருங்க கலர் மாற்றிக்கலாம். ஒன்றுக்கொன்று 90 டிகிரி கோண சாய்வில் வைக்கப்பட்ட 2 சமதள கண்ணாடிகளுக்கு இடையே தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஒன்றுக்கொன்று பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒன்று கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90 டிகிரி வைக்கப்பட்ட 2 சமதள கண்ணாடிகளுக்கு இது ஒரு கண்ணாடி இது ஒரு கண்ணாடி. ஓகேங்களா? அவற்றுக்கு இடையில் உருவாக்கக்கூடிய பிம்பங்களின் எண்ணிக்கை வந்து என்ன கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ டீட்டா வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஓகேங்களா? ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு 360 டிவைடட் பை டீட்டா மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ இதில் டீட்டா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கோணம். ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 360 டிவைடட் பை 90 போட்டுக்காங்க, மைனஸ் 1 போட்டுக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 0க்கும் இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 9 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 9 9 2 18 3 27 4 36. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன வரும்? 4 9 36 வரும், மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ 4 மைனஸ் 1 நமக்கு என்ன வரும்? 3. ஸோ அப்படின்னா அங்கே உருவாகக்கூடிய பிம்பங்களின் எண்ணிக்கை நமக்கு என்ன வரும்? n ஈக்குவல் டு 3. ரொம்ப சிம்பிள். இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? எக்ஸெப்ட் பண்ணலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். புரியுதுங்களா? புரியல அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. காற்றில் ஒளியின் திசைவேகம் வந்து 3 × 10⁸ மீட்டர் வினாடி பவர் -1 மற்றும் வேறொரு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் வந்து 2 × 10⁸ மீட்டர் வினாடி பவர் -1. காற்றை பொறுத்து அந்த ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணை காண்க. ஓகேங்களா? ஸோ எதை பொறுத்து? காற்றை பொறுத்து இந்த ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணை காக்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா தான். ஓகேங்களா? என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மியூ ஒளிவிலகல் எண் மியூ ஈக்குவல் டு c/v. இதுதான் ஃபார்முலா. c என்பது காற்றில் ஒளியின் திசைவேகம், v என்பது ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம். சரிங்களா? ஸோ சியோட வேல்யூ 3 × 10⁸. இந்த காற்றில் ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் வந்து பார்த்தீங்கன்னா 2 × 10⁸. ஓகேங்களா? ஸோ இந்த 10⁸ இந்த 10⁸ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன வரும்? 3/2 வரும். ஓகே, இதுதான் மியூ. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இது கொடுத்தா ரைட்டு. இல்லை அப்படின்னா 2 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா மியூ ஈக்குவல் டு 2 மீதி 1 வரும், 0 போட்டுன்னா I2 10. ஸோ மியூ ஈக்குவல் டு 1.5. ஓகேங்களா? ஸோ யூனிட் வந்து கிடையாது. ஸோ இதுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் நோ யூனிட். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திசைவேகத்தோட யூனிட் தான் இருக்குது, கீழேயும் பார்த்தீங்கன்னா திசைவேகத்தோட யூனிட் தான் இருக்குது. ரெண்டு நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். ஸோ மியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஒளி விலகல் எண்ணுக்கானது. ஓகேங்களா, ரெண்டும் தகவல் இருக்கு. ஸோ ரெண்டு நமக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். ஓகே, ரேஷியோவில் வந்து ரெண்டு சேம் யூனிட் ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு என்ன வரும், நோ யூனிட் ஆனது வரும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின், 5வது கொஸ்டின். நீரின் ஒளிவிலகல் எண் வந்து பார்த்தீங்கன்னா 4/3. சரி, கண்ணாடியின் ஒளிவிலகல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3/2. ஓகேங்களா, நீரின் ஒளிவிலகல் எண்ணை பொறுத்து. ஓகேங்களா, ஸோ மேலேயே பாருங்க, காற்றை பொறுத்து அப்படின்னா மேலே காற்றின் ஒளி திசை போட்டோம். அதே மாதிரி தான் நீரின் ஒளிவிலகல் எண்ணை பொறுத்து கண்ணாடியின் ஒளிவிலகல் எண்ணை காணுன்னு கேட்குறாங்க. ஓகே, சாரி, நீரின் ஒளிவிலகல் பொறுத்து அப்படி எதை பொறுத்து அப்படின்னா அதுதான் கீழே வரணும். சரிங்களா, ஸோ மேலே வந்து பாருங்க, மியூ ஈக்குவல் டு கண்ணாடியின் ஒளிவிலகல் என்னது நமக்கு 3/2, நீரின் ஒளிவிலகல் என்ன நமக்கு என்னது 4/3. ஓகேங்களா, ஸோ எழுதும்போது 3/2 பெருக்கல் 3/4 வரும். ஸோ 3 நமக்கு 9, 4 நமக்கு என்ன 8 வரும். ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1.125 வரும். ஓகே, இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஒளி விலகல் எண். ஓகே, கண்ணாடியின் ஒளி விலகல் எண். ஓகேங்களா, ஸோ நீரின் ஒளி விலகல் வந்து 4/3 கொடுத்துட்டாங்க, மற்றும் கண்ணாடியின் ஒளி விலகல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3/2 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ நீரின் ஒளி விலகல் எண்ணை பொறுத்து கண்ணாடியின் ஒளி விலகல் எண் கேட்குறாங்க. ஓகே, எதை பொறுத்து அப்படின்னா அதை வந்து கீழே நீங்கள் போட்டுக்காங்க. சரிங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின். கோளகாடியின் வளைவு ஆரம் வந்து 25 சென்டிமீட்டர் எண்ணில் அதன் குவிய தொலைவு கேட்குறாங்க. ஸோ R = 2F மொதல் சொன்னேன். ஓகேங்களா, R = 2F. ஸோ F வேணும் அப்படின்னு நமக்கு என்ன ஃபார்முலா, F = R/2 வரும். ஓகேங்களா, R/2 வரும். ஸோ ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 25 கொடுத்துட்டான். ஆரோட வேல்யூ நமக்கு என்னது 25, கீழே 2 போட்டுக்காங்க. ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 25ல் பாதி 12.5 சென்டிமீட்டர். புரியுதுங்களா, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். கோளகாடி ஒன்றின் வளைவாரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் பாதி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கல் லென்த். சரிங்களா, 2 சமதள ஆடிகளுக்கு இடைப்பட்ட கோணம் வந்து 45 டிகிரி. ஓகேங்களா, தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை வந்து என்னன்னு கேட்டான். ஸோ n = 360/θ - 1 இதுதான் ஃபார்முலா. இந்த θ தான் 45. ஸோ இங்கே 360/45 - 1 போட்டிங்க அப்படின்னா இதை கேன்சல் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ 9 கிடைக்கும், -1 போட்டிங்கன்னா நமக்கு என்ன 8 கிடைக்கும். ஸோ அப்படின்னா உருவாக்கக்கூடிய பிம்பங்களின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8. புரியுதுங்களா, 2 சமதள ஆடிகளுக்கு இடைப்பட்ட கோணம் வந்து 45 இருந்துச்சு அப்படின்னா இந்த கோணமானது குறைய உருவாகக்கூடிய பிம்பங்களின் எண்ணிக்கை நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், அதிகமாகிட்டே இருக்கும். சரிங்களா, கோணங்களின் எண்ணிக்கை வந்து குறைய உருவாகக்கூடிய பிம்பங்களின் எண்ணிக்கை நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், அதிகமாகிட்டே இருக்கும். காற்றில் ஒளியின் திசைவேகம் 3 × 10⁸ மீட்டர் வினாடி/-1 மற்றும் ஒரு ஊடகத்தின் ஒளிவிலகல் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 எனில் ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்தை வந்து கேட்குறாங்க. ஸோ சி முதல் பார்த்தோம், C = காற்றில் ஒளியின் திசைவேகம் மியூ ஈக்குவல் டு. ஓகேங்களா, ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம். ஓகேங்களா, ஸோ ஒளியின் திசைவேகம் காற்று கொடுத்துட்டா, ஒளிவிலகல் மியூ கொடுத்துட்டா. ஸோ நம்ம ஊடகத்தின் திசைவேகம் தேவை. ஸோ அப்படின்னா அது வியை கன்சிடர் பண்ணிக்காங்க, இது சியை கன்சிடர் பண்ணிக்காங்க. வியை வந்து லெஃப்ட் சைடில் வச்சுட்டிங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 × 10⁸ கீழே 1.5 வரும். ஓகேங்களா, ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணி நமக்கு என்ன வரும், 2 டைம்ஸ் வரும். ஸோ 2 × 10⁸. ஸோ மேலே கிட்ட அதே கொஸ்டின் மாற்றி கேட்டிருக்காதா, இதே கொஸ்டின் தான், இதே ஃபார்மெட் தான். ஓகேங்களா, இதே கொஸ்டின் தான், இது ஆக்சுவலி இதே கொஸ்டின் தான். ஓகே, மாற்றி கேட்டிருக்கான். ஸோ இங்கே 3 × 10⁸ கொடுத்துட்டான். இது கொடுக்கல, இதுக்கு வேறு என்ன கொடுத்துட்டான் பார்த்தீங்கன்னா ஊடக ஒளிவிலகல் வந்து 1.5 கொடுத்துட்டான். சரிங்களா, இதே கொஸ்டின் வந்து ஜிக்ஸாக மாற்றி கேட்டிருக்கான். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரிங்களா, ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 சம்ஸ் பக்கம் பார்த்துருப்போம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தனியாக ஒரு வீடியோ தரேன். சரிங்களா, தேங்க்யூ.